ஒரு வெளிநாட்டு ஜாதகம், வெளிநாட்டுல இருக்காரு. நாம இப்ப பார்த்து பலன் சொன்ன ஜாதகம். இந்த ஜாதகத்துல எப்படி அவருக்கு ஒரு பலன் சொன்னோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப உங்ககிட்ட பதிவு பண்றேன். நான் இப்படி சொன்னங்கிறத பலமா சொல்லிக்கல, பதிவு பண்றேன். சரியா? ஏன்னா என்ன காட்டிலும் நல்லா பயங்கரமா சொல்ற ஆளுகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சிஷ்யம் தான் நான் பதிவு பண்றேன். அப்போ இப்ப இந்த ஜாதகர் என்கிட்ட கூப்பிட்டாரு. ஒரு நாள் கூப்பிட்டப்போ 10:34 என்கிட்ட கூப்பிட்ட நேரம் 10:34 தான் கூப்பிட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடங்கிறது தைரிய வீரியம், 4ஆவது சுகம். அப்போ 10:34 சாரி 10:31 கூப்பிட்டாரு. லக்னம் தைரிய வீரியம், 10ஆம் இடங்கிறது வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது முதல் வாழ்க்கை பாதிச்சிருக்கணும் அப்படிங்கிறத எடுத்தேன். ஏன்னா எனக்கு சாயங்கால நேரத்தில் கூப்பிட்டா பாதிப்புன்னு எடுப்பேன், காலையில் நேரத்தில் கூப்பிட்டா வளர்ச்சின்னு எடுப்பேன். அப்போ அவர் இரவு நேரம் கூப்பிட்டாரு. அந்த இரவு நேரம் கூப்பிட்டப்போ நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்க உங்க முதல் வாழ்க்கை துண்டிச்சிருக்குது அப்படின்னு. அந்த ஒரு வாரத்துக்காகவே அவர் என்கிட்ட ஜாதகம் புக் பண்ணிட்டார். அதனாலதான் இந்த ஜாதகத்தை சொல்றோம். அதுல எப்படி நாம அவருக்கு திருமணம் மீண்டும் அடுத்த திருமணம் எந்த வயசுல எத்தனை நாள்ல எத்தனை மணிக்கு ஆகும், அதை பாவக கட்டத்துல கிரகங்களை வச்சு எப்படி சொல்றது, இதைத்தான் நான் விளக்க போறேன். இப்ப எல்லா கலையும் சிறந்தது, எந்த கலையும் எந்த கிளைக்கும் விட்டு கொடுத்தது அல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச பதிவை நான் பதிவு பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் கடகலக்கணம். அப்போ இந்த கடகலக்கணத்துக்கு பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டு போனா திருமண பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்படி? கடகலக்கணம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டு போனால், அப்ப இங்க 2ஆம் அதிபதி யாரு? சூரியன். இந்த 2ஆம் அதிபதி சூரியன் பாருங்க, நேரம் இந்த கடகலக்கணத்துக்கு பாதகத்தில் போய் உட்காந்துருப்பார். யாரு கூட? இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கூடயும் போய் உட்காந்துருப்பார். அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வக்ரமாயிருப்பார். அப்போ இந்த 5ஆம் இடங்கிறது நான் எப்படி எடுக்கிறேன்னா, பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு எடுக்கிறேன் இந்த 5ஆம் இடத்தை. இந்த 5ஆம் இடத்தை நான் எப்படி எடுக்கிறேன்னா, அதாவது கட்ட பஞ்சாயத்துன்னு எடுக்கிறேன். இந்த 5ஆம் இடத்தை என்ன எடுக்கிறேன்னா, நாட்டாம ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து தீர்ப்பு சொல்ற இடமா எடுக்கிறேன். அப்போ இந்த 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் சந்திர பகவானை பார்க்கிறார், சனி பகவான் கேது பகவானை பார்க்கிறார். அப்போ இந்த சந்திர பகவான் அம்மாவனால தான் இவருக்கு முதல் திருமணம் நடந்திருக்கணும். அப்போ இந்த அம்மானால முதல் திருமணம் நடந்தது, ஒரு பஞ்சாயத்தாகி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறோம். ஏன்? இவர் பிறந்தது நவமி திதி, இவர் பிறந்தது நவமி திதி. அப்போ இந்த நவமி திதியில பிறந்ததுனால இப்ப ஸ்ரீராமர் எத்தனை வருஷம் காட்டுக்கு போனாரு? 14 வருஷம் போனாரா? அப்போ நான் என்ன கேட்குறேன், 14 மாசம் வாழ்ந்தீங்களான்னு கேட்குறேன். பொண்டாட்டியோட, முதல் பொண்டாட்டியோட 14 மாசம் வாழ்ந்தீங்களான்னு கேட்குறேன். ஆமா அப்படின்னாரு. அது ஏன் அப்படின்னா, அந்த நவமி திதியை மனசுல வச்சு சொன்னது. அதாவது புராணங்கள் ஜோதிடம் சொல்லும், புராணம் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை. அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி இப்ப அவர் எனக்கு கூப்பிட்டதும் 10:31, அதுலயும் பாத்தீங்கன்னா 10, 3, 13, 1, 14. அப்ப 14 மாசம் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது கணக்கு. சரி, அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப இங்க ராகுவும் குருவும் உட்காந்துருக்காங்க. எங்க? எப்படி? லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல. அப்போ அவர் கண்டிப்பாக கடல் கடந்து வாழக்கூடியவராக இருப்பார். கடல் கடந்து, தந்தையே கடல் கடந்து வாழ்ந்தவராக இருப்பார். அவர் கடல் கடந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஊர் பேர் சொல்லலை. 2-3 பேர் சங்கடப்பட்டுக்கிட்டாங்க எனக்கு கூப்பிட்டுட்டு, இந்த நீங்க விளக்கம் போடுறப்ப எங்க ஊர் பேர் சொல்லாதீங்க அப்படின்னு, அதனால சொல்லலை. அப்போ இதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அவருடைய கேள்வி எனக்கு வந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா, எனக்கு எப்போ 2வது திருமணம் நடக்கும், தொழில் ரீதியா நான் எப்படி மீண்டும் ஒரு வளர்ச்சி அடையுங்கிறத அவர் கேள்வியா இருக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கூப்பிட்ட நேரம் 10:34. 10ங்கிறது தொழில், அந்த தொழிலுக்காக ஏங்குது லக்னம். 3ங்கிற முயற்சியை பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி 3ங்கிறது தைரிய வீரியம், லக்னங்கிறது அந்த தைரிய வீரியத்தை அனுபவிக்கிறதுக்காக வாழ்க்கையை தேடுது. இந்த 2 தான் கான்செப்ட். அப்ப இதை வச்சு நாம கேட்கிறோம், அது ஓகே ஆகுது. அதுக்கப்புறம் அது போலாமா வேண்டாமான்னு மனசு தடுமாறிட்டே இருக்கு அப்படின்னு, போயிடுவீங்க அப்படின்னு. சரி, அதுக்கு அடுத்தது எனக்கு கண்டிப்பாக இந்த 2 கல்யாணம் என் ஜாதகத்துல இருக்குங்களா அப்படின்னதுக்கு தான் அவருக்கு நம்ம சொன்னது. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்ட, சனி வக்கரமாய் 5ல போய் உட்காந்துருக்காரு. அப்போ 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டுருச்சு, பாதகத்திலையும் 5லையும் உட்காந்துருக்கு. அப்ப என்ன ஆகுது? முதல் மனைவி
ஒரு ஜாதகம் உறுதியா சொல்லுது. அப்ப இன்னொரு ஜோதிடர் கூட சொன்னாராமா, உங்களுக்கு 3வது மனைவி தான் நிலைப்பாங்க அப்படின்னாங்களாமா. அப்ப நாம சொன்னோம், இல்ல உங்களுக்கு 2வது மனைவி நிலைப்பாங்க. அது எந்த வயசுல ஆகும் அப்படின்னு சொன்னதுதான். அப்போ இப்ப 2வது கல்யாணத்துக்கு நம்ம வந்து பாரம்பரியத்துல 9ஆம் இடத்தை எடுக்கிறோம். எந்த இடத்தை எடுக்கிறோம்? 9ஆம் இடத்தை எடுக்கிறோம். அப்போ நான் என்ன பண்றேன்? 10ஆம் இடத்தை எடுக்கிறேன். இந்த ஜீவனகாரகன், வாழ்க்கைக்காரகன், கர்மகாரகன் இவருக்கு சப்போர்ட் பண்ணா தான் 2வது கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு 5க்கும் 10க்கு உடையவ, அதாவது நிலையான திருமணத்துக்கும் 10க்கு உடைய ஜீவன வாழ்க்கைக்கு உடையவன் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் போய் உட்காந்து யாரு கூட உட்காந்துருக்காரு? செவ்வாய் புதன் பகவானோட உட்காந்துருக்காரு. இந்த புதன் பகவான் உட்காந்து செவ்வாய் யாரை பார்க்கிறாரு? சந்திரனையும் கேதுவையும் பார்க்கிறாரு. அப்போ இந்த செவ்வாய்க்கு 7 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், 24 வருஷம், இந்த சந்திரனுக்கு 10 வருஷம், 34 வருஷம், இந்த கேதுவுக்கு 7 வருஷம், 41 வருஷம். இந்த 41 வயசு 41 வயசு இந்த சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனை பார்க்கக்கூடிய கிரகம் இங்க குரு ராகு பார்க்குறாங்க, சனி பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 41 1 மாதம், 42 2 மாதம், 41 3 மாதம். இது அப்படியே 3ஆம் பார்வையா இங்கே 2 கிரகத்தை பார்க்குறாங்க. அப்போ 41 4வது மாதம், 41 5வது மாதம். அதுக்கடுத்த கட்டத்தில் 2 கிரகம் இருக்கு. அப்போ கட்டம் காலியா இல்லை. அப்போ 41 6வது மாதம், 41 7வது மாதம். அப்போ 41 வயசு 7 மாதம் 10 நாள்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா, இந்த இருந்து நமக்கு 10 கட்டத்துக்கு கிரகம் இருக்கு. அப்போ 10 நாள்ல நடக்கும். அப்போ 41 வயசு 7 மாதம் 10 நாள்ல உனக்கு கல்யாணம் நடக்கும். 44 வயசுல உன் கையில ஒரு ஆண் வாரிசு இருக்குன்னு அந்த ஜாதகத்துக்கு சொல்லியிருக்கு. வாரிசு இருக்குன்னா கல்யாணம் ஆகணுமே. வாரிசு இருக்குன்னு சொன்னா கல்யாணம் ஆகணும்ல. அப்போ உனக்கு 41 வயசு 7 மாதம் 10 நாள்ல கல்யாணம் ஆகும். 43 வயசு இல்லைன்னா 44 வயசுல உங்க கையில ஒரு ஆண் வாரிசு இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லியிருக்கோம். ஏன் அந்த வயசு எப்படி எடுக்கிறோம்? 2வது திருமணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் தான் வாக்கு குடும்பம். அப்ப அந்த 10ஆம் பாவாதிபதி 12ல மீண்டும் அயன சயன சுகபோகத்தில் அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறாரு. ஏன்? நமக்கு லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தோட சேர்ந்துதான் இருக்கிறார். அவர் ஆட்சி வலுவா இருக்கார். அப்ப கண்டிப்பா அங்க அந்த பார்ட்னரை கொடுத்தே தீரணும். அப்ப அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்ம கிட்ட மீண்டும் வரக்கூடிய மனைவி எனக்கு முதல் மனைவியா வருவாங்களா அப்படின்னு. எனக்கு முதல் மனைவி, இவருக்கு 2வது கல்யாணம், அவருக்கு முதல் மனைவியா வருவாங்களான்னு. அப்ப இதுக்கு நாம என்ன சொல்றோம்? 9ஆம் இடம் வலுத்திருக்கு, குரு ராகுவா. லக்னத்துக்கு 9ஆம் இடம் வலுத்திருக்கு. இந்த ராகு மீண்டும் சூரியனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார், 2ஆம் அதிபதியை பார்க்கிறார். சூரியன்னா சுத்தமானவன், சூரியன்னா சுத்தமானவன். அங்கதான் சுக்கிரன்கிற ஆட்சியா உட்காந்து மீண்டும் சுத்தமான பொண்ணு தான் கிடைக்கும். நம்ம உறுதியா எழுதி கொடுத்துருக்கோம், சுத்தமான பொண்ணு தான் கிடைக்கும், உங்களுக்கு முதல் மனைவியாகத்தான் வருவாங்க, வரவீங்க அப்படி. அப்போ ஒரு ஜாதகத்தை வைத்து நாம வந்து முடிச்சாச்சு. முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அப்போ ஒரு ஜாதகத்தை வைத்து இவருக்கு வந்து அப்ப தொழில் ஸ்தானாதிபதி அதே மாதிரிதான். தொழில் ஸ்தானாதிபதி என்ன பண்றாங்க? இங்க வந்து அதே 41 வயசுல இருந்து இங்க மீண்டும் சனி பகவான் பார்க்கிறாரு, மீண்டும் இங்க 2 கிரகம் பார்க்குது. அப்ப அதே 43 வயசுல உங்களுக்கு ஓகே ஆயிடும். 43 வயசுல உங்களுக்கு தொழில் மீண்டும் செட் ஆயிடும். நீங்க வேற கம்பெனியில செட் ஆகி இதை காட்டிலும் டபுள் ப்ரமோஷன்ல வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி 49 வயசுக்குள்ள லைஃபே செட்டில்டு அப்படின்ட்டு. உங்க 49 வயசுல இப்ப நீங்க செட்டில்டு தான். பொதுவா வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் வருமானத்துல தான் இருப்பாரு. இப்ப நீங்க 50% செட்டில்டு. அது அப்பா பணத்துல. உங்க பணத்துல உங்களுக்கு செட்டில் ஆகணும்னு நல்ல எண்ணம் இருக்கு. அது 49 வயசுக்குள்ள செட்டில்டு அப்படின்னு. அதே மாதிரி இப்ப பக்கமா, ஏன்னா இங்க 5ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு. அப்போ இந்த சனி வக்கரமா போய் பாரஸ்ட் ராசின்னு காட்டு ராசிக்குள்ளதான் இருக்காரு. அப்ப நீங்க ஏதாவது பக்கமா காட்டுக்கோ இல்ல காட்டுக்குள்ள போறதுக்கோ ஆசைப்படுறீங்களான்னு கேட்டேன். ஒரு 2 மாசம் போயிட்டு வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு ஜாதகம் சொல்லி தரும். அந்த ஜாதகத்தை உணர்ந்தா போதும், பாவகத்தை உணர்ந்தா போதும். எதையுமே உணர்ந்தா சொல்லலாம். நமக்கு அந்த இன்ட்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா ஜாதகம் சொல்லி தரும். அதை நம்ம நேசிக்கணும், நம்ம செய்யற தொழிலை நேசிக்கணும். இவ்வளவுதான் இது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, இதுக்கு மேல இருக்குன்னு தேடணும், அப்பதான் சொல்லி தரும். அப்ப என்னோட அனுபவத்துல தேடிட்டே இருக்கேன், எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? 15,149 ரூபா ஃபீஸ் போட்டாரு. எவ்வளவு? நான் 10,000 ரூபா ஃபீஸ் சொன்னேன். உங்க கேள்விக்கு மட்டும் பதில் அப்படின்னா
அவர் கேட்டுட்டு 10,149 முதல்ல அனுப்புனார். 5,000 ரூபாய் மீண்டும் அனுப்புனார். மீண்டும் எங்கிட்ட நான் ஊருக்கு வரப்ப நேரடியா ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா உங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த தீர்மானம் வெற்றியை தருது. நமக்கு தோன்றத ஃபர்ஸ்ட் பேசிறணும். மனசுக்குள்ள வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இறைவன் ஏதாவது ஒண்ணு உணர்த்துவாரு. இப்போ பஞ்சாங்கம் இல்லாம நமக்கு எந்த விஷயம் செயல்படாதுங்க. பஞ்சாங்கம் இல்லாம எந்த விஷயம் செயல்படாது. அப்ப பஞ்சாங்கத்துல என்னென்னத்தை நம்ம சொல்றோம்? திதி, அதாவது கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 தான். அதாவது கிழமை வலுத்தவனுக்கு 1, 5, 9 திசை நடந்தா அவன் நல்லா இருப்பான். திதி வலுத்தவனுக்கு 2, 5, 8, 11 நல்லா இருந்தா வலுவா இருப்பாங்க. அதாவது மாதிரி நட்சத்திரம் வலுத்தவங்களுக்கு 3, 6, 10 வலுவா இருந்தா வலுவா இருப்பாங்க. அதே மாதிரி யோகம் வலுத்தவங்களுக்கு 4, 7, 10 வலுவா இருந்தா வலுவா இருப்பாங்க. அதே மாதிரி கரணம் வலுத்தவங்களுக்கு 6, 8, 12 வலுவா இருந்தா வலுவா இருப்பாங்க. அந்த தசை நடக்கும் போதெல்லாம் அவங்க முன்னுக்கு வருவாங்க. எந்த ஒரு கஷ்டம் அனுபவிக்க மாட்டாங்க. அப்போ அதுல யாரு வலுவா இருக்காங்க இந்த 5 நாதன்ல? அதனாலதான் என்ன சொல்றோம், இந்த கிழமையில பிறந்தவங்க எந்த கடவுள், எந்த நபர், அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த புராணத்துல எப்படி சொல்லி இருக்கு, பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே ஜோதிடம். உட்கருத்து ஃபுல்லா ஜோதிடம். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு ஜாதகம் வந்தது இந்த காலத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள எப்படி ஆச்சரியப்படுத்துறங்கிறது தான் நினைக்கிறாங்க. அதுல எங்க குருநாதர் வந்தா டக்குன்னு சொல்லி, கூடைக்குள்ள பாம்பு இருந்ததா, கையில மோதிரம் வச்சிருந்தா, அதுல எங்க குருநாதர் பெரியாள் சூரிய சுந்தரராஜன் ஐயா. அப்ப அந்த அளவுக்கு அதை உணர்ந்தா தானே சொல்ல முடியும், இல்லைன்னா அதை செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி போல்டா பேசணும். மலுப்பி அப்படி இப்படி அடுத்தது இது வந்ததுனால அது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு விதி சொன்னா அது கரெக்டா இருக்கணும், அதை நடத்தி காமிக்கணும். இல்லைன்னா அந்த விதியை பேசக்கூடாது. அப்படித்தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். அப்போ அந்த அமைப்புல இப்போ இந்த